வெல்கம் டு ஸ்ரீ மனிஷா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 7 வயசு குழந்தைக்கு ஒரு டாப்பு, சிம்பிளாக ஒரு டாப் எப்படி தைக்கிறது, அதுக்கு பலாசோ பேண்ட் எப்படி தைக்கிறதுன்றதை மெஷர்மெண்ட் போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 3/4 மீட்டரை விட இது கொஞ்சம் கம்மி தான். அந்தளவுக்கு துணி எடுத்துக்கிட்டால் போதும். வந்து பாருங்கள், இவ்வளோ லென்த்து. இதை வந்து இப்படி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதை ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கிட்டால் போதும். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி மடித்தோன்னா நம்மளுக்கு இந்த சைடு துணி எல்லாமே அப்படியே வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் தேவையோ அதுக்காக அது வரைக்கும் மடிச்சுக்கிட்டால் போதும். நெக்கு ஓப்பன் வந்து சின்ன பசங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எப்போதுமே 2 வச்சா போதும். ஃப்ரண்ட்டு நெக்கு 3, பேக் நெக்கு ஒரு 2. அதே மாதிரி இங்கேயும் 2 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 2, கீழேயும் 2. ஷோல்டர் ஒரு 3, ஆம் ஹோல் 4.5 கட் பண்ணு. ஆம் ஹோல் வந்து 4.5 எடுத்திருக்கேன். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 24 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 6 வரும். அந்த 6ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு. இதை ஸ்ட்ரைட்டாக இப்போ கோடு போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் மேலே வந்து சரிசமமாக துணி இல்லைன்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். அந்த கோட்டு மேலே தான் ஷோல்டர், நெக் ஓப்பன், ஆம் ஹோல் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் கோடு போட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஆம் ஹோல் ஜாயின் பண்ணுறேன். செஸ்ட்டு, வேஸ்ட் வந்து சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா 9லேருந்து 10க்குள்ளே தான் இருக்கும். நான் காமன் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு பெரியவங்களுக்கு எப்படி காட்டணும், சின்ன பசங்களுக்கு எப்படி காட்டணுன்றத, எப்படி மார்க் பண்ணிக்கலான்றத நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன். வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து எப்படி பண்ணலாம்? 5.5. இது எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச். இது எப்படி ஒன்று சேர்த்துக்கோங்க. வேஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆம் ஹோல் அதே மாதிரி 3/4 இன்ச் எடுத்து ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணணும். இது 1/2 இன்ச் எடுத்து ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணணும். டாப் இப்போ நம்ம வந்து சின்ன டாப் தான் பண்ண போகிறோம். வேஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கீங்க. அடுத்து குழந்தையோட சீட்டு வந்து இப்போ வந்து செஸ்ட்டு வந்து 6 இருந்தது, இது வந்து 5.5. அப்புறம் சீட்டுக்கு நம்ம போகும்போது அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதாவது இங்கே 6னா இந்த இடத்துல 7. செஸ்ட்டு வந்து வேஸ்ட் வந்து 1 இன்ச் கம்மியாக இருக்கும், சீட்டு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஷேப் எடுக்கிறதுக்காக தான் நான் அப்படி போடுறேன். அதே மாதிரி கீழே பாட்டமில் 1.5 இன்ச் வெளியே விரிஞ்ச மாதிரி போயிடணும். இப்போ இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா உள்ளதையும் இப்படி வந்து இப்படி ஷேப் எடுத்துக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதை ஷோல்டரை ஒரு சாய்வாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு சாய்வாக கட்டிங். இப்போது மேலே உள்ள நெக்குக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். அதை சாய்வாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஆம் ஹோலையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்புக்கு இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே போடுறதுக்கு ஒரு நாச்சு, வேஸ்ட்டுக்கு ஒரு நாச்சு, கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு நாச்சு போட்டுட்டு இந்த மேலே உள்ள நெக் இருக்குல்ல அதை தூக்கிக்கிட்டு அடியில் உள்ளதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அடுத்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணோம்ல, அதில் 1 கட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃப்ரண்ட் பேலன்ஸ் இருக்குது, அதை இப்போ கட் பண்ணுறேன். துணி உள்ளே இருக்கா என்னன்றதை செக் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட்டிங் ஒரே இதாக முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ டாப் முடிச்சு போச்சு.
அதுக்கு ஸ்லீவு, சின்ன பசங்களுக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் எடுக்கிறேன். பஃப் ஸ்லீவுக்கு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா சின்னதாக வச்சா தான் நல்லாயிருக்கும். லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்குது. நம்ம தைக்கிறது போக 3க்கு வந்து நின்றோம். தைக்கிறதுக்கும் கீழே மடித்து அடிக்கிறதுக்கும் சேர்த்து நின்றோம். இப்போ மேலே உள்ளதை லைட்டாக ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு கேதரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து இதில் சேர்க்குறதுன்றதை நான் தைக்கும்போது சொல்கிறேன்.